சொர்க்கம் நரகம் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கம் நரகம் எல்லாமே நம்ம செத்ததுக்கப்புறம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கா இல்லையா நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் பூமியிலேயே நம்ம சொர்க்கமாகவும் வாழலாம், நரகமாகவும் வாழலாம். அது நம்மளோட கையில் தான் இருக்குது. சொர்க்கமாக வாழ்கிறவங்களுக்கு எந்த நோயும் இருக்கிறதில்ல. அந்த நோய் இல்லாததே ஒரு சொர்க்கம். ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அது ஒரு சொர்க்கம். ரொம்பவும் அன்பாக இருக்காங்க, அது ஒரு சொர்க்கம். அவங்க பார்க்கவே நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அவங்க மனசுலேருந்து வர்ற அழகு அவங்க ஃபேஸில் தெரியுது. இப்படி வாழ முடியும். ஆக்சுவலாக பூமியே ஒரு சொர்க்கம்தான். அதை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சில எக்ஸசைஸும் நான் டீச் பண்ணுறேன். என்ன எக்ஸசைஸு எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ நாசா ஆராய்ச்சி பண்ணி எங்கேயாச்சும் பூமியாட்டம் இடம் இருக்குமா அப்படின்னு தேடிட்டுருக்குறாங்க. அப்படி தேடுறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நிலாவுக்கு போனால் அங்கே பயங்கரமாக காற்று இல்லை, தண்ணி இல்லை, ஏகப்பட்ட தொந்தரவு. இங்கேருந்து ஆக்சிஜனை கட்டிட்டு அந்த மாதிரி போய் ஒரு வறண்ட இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போய் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணால் 22,500 கோடி கிலோமீட்டரை தள்ளி பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அது இருக்குது இது இருக்குன்றாங்க. பூமியில் இருக்கிற வளங்களில் 10,000ல் 5% கூட கிடையாது. அந்த மாதிரி அங்கேயும் ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல போனாலே எரிஞ்சு செத்துருவோங்கிற மாதிரி. ஸோ ஒரு கேலக்ஸி இப்படி இருக்கிறப்போ, இப்படிப்பட்ட பூமியில் நம்ம பிறந்துட்டு, அந்த பூமியில் பிறந்ததே ஒரு சொர்க்கம். அப்படி இருக்கிறப்போ அந்த பூமியில் எத்தனை இருக்குது? காற்று இருக்குது, சுவாசிக்க தண்ணி இருக்குது, இயற்கையான வளங்கள், மரமெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மரம் செடி கொடி எல்லாம், ஆறு எல்லாம், இப்படியெல்லாம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வருது, எங்கிருந்து ஒரு டிப்ரெஷன் வருது, எங்கிருந்து ஆங்ஸைட்டி வருது, எங்கிருந்து நெகட்டிவ் திங்கிங் வருது? இதெல்லாம் இருக்கவே கூடாது. மன அழுத்தம் ஏன் வரணும்? ஏன் சோகம் வரணும்? ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் என்னமோ கட்டிட்டு போகிற மாதிரி ஃப்யூச்சர்னே என்னமோ 10,000 வருஷம் வாழ்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டே உட்காந்துருக்கிறது எதுக்கு இதுன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நல்ல பூமி, அந்த பூமியில் உயிரினம் எல்லாம் விலங்கு இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் டாக் வளர்த்தலாம், பூனை வளர்த்தலாம், அண்ட் வெளியில் போய் நீங்கள் பார்க்கலாம், குதிரையை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம், இவ்வளவும் இருக்குது. இதை தவிர மனிதர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, எத்தனை நாடு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, ஆண் பெண்கள் இருக்காங்க. இதை தவிர ஒவ்வொரு நாடு இருக்குது. இந்தியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, லண்டன் இருக்குது, கனடா இருக்குது, ஏன் இங்கே இருக்கிற இலங்கை இருக்குது, எவ்வளவு நாடு இருக்குது, எவ்வளோ மொழிகள் இருக்குது, எவ்வளோ வேறு வேறையாக இருக்காங்க. அதை பார்த்து ரசிக்க உங்களுக்கு தெரியாதா? அவங்கள பார்த்து அன்பு உங்களுக்கு வராதா? எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, நடிகை இருக்காங்க, நம்மளுக்காக கண்டுபிடிச்சவங்க இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எங்களாட்ட ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்க தெரியாதா உங்களுக்கு? இது மாதிரி எல்லாமே பூமியில் இருக்கிறப்போ எதை வச்சு ஸ்ட்ரெஸ் வருது உங்களுக்கு? எதை வச்சு வருது? இதையெல்லாம் இதை ரசிக்க டைமே இல்லை. அவ்வளவு இருக்குது. தேவையான உணவு இருக்குது, 10,000 டிஷ்ஷஸ் இருக்குது உலகத்தில் மினிமம். எல்லாம் எத்தனை டிஷ் வேணாலும் சாப்பிட்லாம், எங்கே வேணாலும் போகலாம். அதை தவிர கஷ்டப்பட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. விமானத்தில் ஏறினா அடுத்த நிமிஷம் ஏறி பறந்துக்கலாம். அடுத்து ஒரு 1 hour 2 hours 3 hours உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போய்க்கிறீங்க. 10 hours 12 hours இங்கிருந்து அமெரிக்காவுக்கே போய்க்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இல்லை? ஒரு செல்ஃபோன் எடுத்தால் பேசலாம், ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு போகிறதுக்கு கார் இருக்குது, ஓட்டிகிட்டு போகலாம், ரோட் போட்டிருக்கிறாங்க, உங்களுக்குன்னு எஜுகேஷன் சொல்லித்தராங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்குறேன். பேசுறதுக்கு மனுஷங்க இருக்கிறாங்க, பழகிறதுக்கு நல்லா பழகுங்க, அன்பாக இருங்க, இதையெல்லாம் ரசிக்க கற்றுக்கோங்க. இதுதாங்க சொர்க்கம். இந்த
சொர்க்கம் 365 நாளும் நம்ம வாழ்கிறதே சொர்க்கம்தான். 365 நாளும் நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து நான் ரொம்ப யோசிக்கிறதே ஹெவன் 365 ஃபவுண்டேஷன் தான் என் நிறுவனத்துக்கே நான் பேர் வச்சுருக்கேன். அப்படின்னா 365 நாள் சொர்க்கத்தில் தான் வாழணும். ஆல்மோஸ்ட் அதை நான்லாம் கடைப்பிடிச்சிட்டே வர்றேன். ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் இருக்கிறேனே. மனசில் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இன்னுமே ரசிக்கலான்னு தான் தோணுது. அதனால தான் நான் 30 நாடெல்லாம் சுற்றுனது. அந்த ரசிப்புத்தன்மை இருக்கணும், அந்த இது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கணும். வாழ்க்கையை அப்படி தாங்க கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் எல்லாமே நலமாக இருக்கும். உங்களுக்கும் நலமாக இருக்கும், உலகத்துக்கும் நலமாக இருக்கும். எந்த நோயும் வராது. எக்ஸசைஸ் சொல்கிறதா சொன்னேன். இப்போ நெக் பெயின், கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி டிப்ரெஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைவலியோடு சேர்ந்து இருக்கிறவங்க ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை பண்ணுங்க. அதே மாதிரி கைவலி கழுத்து வலி ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி 7 தடவை பண்ணுங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சி வேணுங்கிறவங்க உள்ளே இழுக்கிறது ஒரு 9 தடவை, உள்ளே ஹோல்டு பண்ணுறது ஒரு 9 தடவை, வெளியில் விடுறது ஒரு 12 தடவை விடுங்க. வெளியில் அதிகமாக விடுறப்ப ரெசிடியல் வால்யூம்னு உள்ளே இருக்கிற கெட்ட காற்றெல்லாம் வெளியேறி உங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து பியூரிஃபை ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் டெஃபினட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உலகளாவிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.